நகைச்சுவைகள் எங்கே வரும் எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் கேட்டு பார்த்தோம்னா நமக்கு ரசிக்கிற போது அப்படியே மனசு பூராவும் ஒரு கணமும் இல்லாமல் லேசாக ஆகிடும். அப்படி லேசாக ஆகிற நேரத்தில் நிறைய நல்ல செய்திகளை கொண்டு வந்து கொடுத்தோம்னா, கிளியோபாட்ராவுக்காக அவளுடைய காதலிலே மயங்கி ஆண்டனி ஒரு நாளைக்கு 7 தடவை ஷேவிங் பண்ணிக்கிட்டான்னார். அவ்வளவு காதலாம் அவளுக்கு கிளியோபாட்ரா மேலேன்னு சொல்லி சொன்னார். நமசிவாயம் என்ன நடுவராக இருந்தவர் கேட்டார், தம்பி ஒரு பெண்ணுக்காக ரோம சாம்ராஜ்யத்தையே அழிச்சு விட்டானேன்னார். கிருபானந்த வாரியார் பேசுகிற போதே நகைச்சுவையை சர்வ சாதாரணமாக அள்ளி வீசுவார். கையில் கந்த புராணம் வச்சுருந்தார். என்ன சாமி படிக்கிறீங்கன்னு, கந்த புராணம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னார். இப்போ தானே படிக்கிறீங்கன்னு. கந்த புராணத்தை ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பார் அவர் வயசுக்கு. இப்போ தான் கந்த புராணத்தை படிக்கிறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவர் ஒன்று சொன்னார், படித்தது மனசில் இருக்கணும்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும்னார். வாரியார் சொல்லுவார் பாருங்க, எதுக்கு நீங்கள் இடையில நகைச்சுவை சொல்கிறீங்கன்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, நெல் களத்து மூட்டில் நெல் அளக்குறீங்க இல்லை, சாக்கில் மரக்காலில் அளந்து போடுறாங்கல்ல, ஒரு 4 மரக்கா போட்ட உடனே அப்படி தூக்கி ஒரு குலுக்குறான்ல, எதுக்கு? மறுபடியும் கொட்டுறதுக்கு தான். அது மாதிரி ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு அலுப்பாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது, ஒரு குலுக்கு ஒரு நகைச்சுவை சொல்லிவிட்டு உங்களை எல்லாரையும் ஒரு லேசாக ஆக்கி மறுபடியும் 4 செய்தி சொல்கிறதுக்காக தான். செவுட்டு கண்ணை வாத்தியார் நல்லா இருக்கார் ஐயா. யாரேன்னு வைத்தியம் பார்க்க வந்தாவே கையை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன கைராசி டாக்டர் நல்லா இருக்கார் ஐயா. உங்கள் வகுப்பில் படிச்சுட்டு பெஞ்சு மேலே ஏறி நில்லுன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே ஏறினானே அந்த மாணவன் நல்லா இருக்கான் ஐயா. இவங்களெல்லாம் விடுங்க, சித்தரா நல்லா இருக்காங்களா ஐயா. உங்கள் மேலே உசுரையே வச்சிருக்கிற அவங்க அத்தை நல்லா இருக்காங்களா ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கலாம்னு நினச்சா ஞாபகப்படுத்துகிறாரு. சித்ரா ஞாபகம் வந்தால் அப்புறம் வேறு ஏதாவது வருங்களா? என் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நிகழ்ச்சியின் தலைவர் ஐயா சோமசுந்தரம் அவர்களே, இன்றைய பாராட்டு விழாவுக்கு நாயகனாக விளங்கக்கூடிய அருமை சகோதரர் பேராசிரியர் பெருந்தகை கலைமாமணி ஞானசம்பந்தம் அவர்களே, திருச்சிக்கு மட்டுமல்ல மாநிலங்களவையில் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அந்த பெயரை நிலைநாட்டி வருகின்ற எங்கள் ஐயா சிவா அவர்களே, அண்ணா பேச்சை தான் அப்படி ஆர்வமாக எல்லோரும் கேட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்தபடி இவர்கள் பேச்சை இவருடைய எதிரிகளும் கேட்கிறார்கள். எதிரிகளும் உட்கார்ந்து கேட்டுவிட்டு, நீ பேசுகிறது பிடிக்கலையா, ஆனால் நல்லா இருக்குங்கிறாங்க. அப்படி பேச தெரிந்த அருமை நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்களே, ரொம்ப நாளைக்கு முந்தைய ஐயா நடிகர் பாண்டியராஜன் அவர்களை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு வந்தோம். பேசுகிறதுக்கு அழைச்சிட்டு போனேன்னா நீங்கள் மறந்துருப்பீங்க, நான் மறக்கலை. எல்லோரும் என்ன சொன்னாங்க, ஒரு நடிகரை அழைச்சிட்டு போகிறீங்களே, அவர் என்ன அங்கே வந்து நடிக்கவா போகிறாருன்னு கேட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் அன்னைக்கு அவர் அந்த பள்ளிக்கூடத்தில் பேசின பேச்சு இருக்கு பாருங்கள், அற்புதமான பேச்சு. குரடாச்சேரியில் வந்து பேசினார். அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கிற எல்லாருமே எனக்கு வேண்டியவர்கள், எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு பாராட்டு விழா. அவங்க ஞானசம்பந்தம் அவர்கள் நகைச்சுவையில் பேர் வாங்கினார். நகைச்சுவையில் ஒரு பேர் வாங்கினார். நீங்கள் இந்த சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா சில பேர் வேடிக்கை காட்டுறதுக்குன்னு வருவாங்க. பார்க்குறதுக்கு அவன் வேடிக்கை காட்டுற மாதிரி இருக்கும்,
அந்த சர்க்கஸில் இருக்கிறவங்க பெரிய பெரிய மேதைகள் என்னென்ன செய்கிறாங்களோ அவ்வளோதான் அவனுக்கும் தெரியும். அவ்வளவையும் அந்த ஆள் செய்வார். அந்த வளையத்தில் பூர்றாருன்னா இவரும் பூர்வார். அப்போ எல்லாமும் தெரியும், அதுக்கு மேலே சிரிக்க வைக்கவும் தெரியும். அது எங்கள் ஐயாவுக்கு தெரியும். அவர்கள் இலக்கிய வல்லுனர். நான் நிறைய தமிழ் அறிஞர்களோடு பழகுகிற நல்ல வாய்ப்பை பெற்றவன். அது எனக்குடைய ஒரு நல் வாய்ப்பு, அதிர்ஷ்டம் என்று சொல்லணும். அவங்க எல்லாருமே இவர்களை இளமையில் பார்த்தவங்க. நான் நம்ம நமசிவாய அண்ணன் எப்படிப்பட்டவங்க? நீங்கள் அவங்க பாராட்டு விழா நடத்துகிற போது ஐயா சிவா தான் இருந்து பாராட்டு விழா நடத்துனாங்க. நமசிவாய அண்ணன், சத்யசீலன், அறிவொளி, எனக்கு 4 பேருக்கும் சேர்த்து நடத்துனாங்க. அப்போ நமசிவாய அண்ணன் உட்கார்ந்தவங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, டயாலிசிஸ், செல்ஃப் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இடையில எழுந்திரிச்சு உள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருந்தவர் கேட்டார், எங்கெங்க அடிக்கடி வெளியே போயிட்டு வரீங்களே எங்கன்னாரு. அப்போ கூட நகைச்சுவையாக சொன்னார் அவர், தம்பி அடக்கம் அமரர்கள் உயிக்கும்ட்டார். அடக்குனா அமரருக்கு போயிட வேண்டியதுதான், அதுக்காக தான் போயிட்டு வர்றேன்னார். அதாவது எந்த நேரத்துலையும் அந்த சிரிப்பு இருக்கு பாருங்க. அப்படி அவர் சொல்லுவார், தம்பி நீங்கள் இப்போ சமீப காலமாக ஞான சம்பந்தம் பேச்சு கேட்குறீங்களோ? நான் அவரோட சேர்ந்து பேசிட்டு கூட இருக்கிறேன். என்ன அப்படின்னா, ரொம்ப நல்லா பேசுகிறார். அவர் வாயால் சொன்ன சொல்லி அப்படியே நான் சொல்கிறேன். அவர் வீட்டில் உட்கார்ந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற போது அதை அவர் சொன்னார். அவருடைய நகைச்சுவைகள்லாம் ரொம்ப உயர்தரமான நகைச்சுவைகள். ஒரு வழக்காடு மன்றம், அறிவொளி, சத்யசீலன் 2 பேரும் வழக்காடுறாங்க. நமசிவாயன் சார் நடுவர். அப்போ அறிவொளி சொல்கிறாரு, கிளியோபாட்ராவுக்காக அவருடைய காதலிலே மயங்கி ஆண்டனி ஒரு நாளைக்கு 7 தடவை ஷேவிங் பண்ணிக்கிட்டான்னார். ஆண்டனி ஒரு நாளைக்கு 7 தடவை ஷேவ் பண்ணிட்டானா, அவ்வளவு காதலாம் அவளுக்கு கிளியோபாட்ரா மேலேன்னு சொல்லி சொன்னார். நமசிவாயன் என்ன நடுவராக இருந்தவர் கேட்டார், தம்பி ஒரு பெண்ணுக்காக ரோம சாம்ராஜ்யத்தையே அழிச்சு விட்டானேன்னார். சார் அதில் எவ்வளவு கருத்து இருக்குது. ரோம சாம்ராஜ்யம் அழிஞ்சதான் அது அவங்களால தான். இந்த ரோம சாம்ராஜ்யத்தை அழிச்சுக்கிட்டதே அவ தான். ஒரு பெண்ணுக்காக ரோம சாம்ராஜ்யத்தையே அழிச்சு விட்டானே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உடையவர். அவர் வீட்டில் நாங்கள் இருக்கிற பொழுது அவங்க மாப்பிள்ளை சொன்னார், மாமா காலையிலேருந்து கொஞ்சம் வயிற்றால் போயிட்டுருக்கு, நான் சரியாக போயிடும்னு நினச்சேன், ஆகல, டாக்டர் என்ன போய் பார்த்துட்டு வரட்டுமான்னார். நமசிவாயன் சார் சொன்னார், இதுக்கு ஏன் தம்பி, ஏன் மாப்பிள்ளை டாக்டர்கிட்ட போகிறீங்க, நான் வச்சுருக்கேன் மாத்திரை தரேன் அப்படின்ட்டு அவர் 2 மாத்திரையை எடுத்து கொடுத்து, இப்போ ஒன்று போடுங்க, காலையில் ஒன்று போடுங்க, எல்லாம் சரியாக போயிடும். காலையில் வெளியூருக்கு புறப்படுறதுக்கு காரில் போய் ஏறி உட்காரோம் நாங்கள் எல்லோரும். அப்போ மாப்பிள்ளை வழி அனுப்புறதுக்காக வந்தார். அவர்கிட்ட நமசிவாயன் சார் கேட்குறார், மாப்பிள்ளை மாத்திரை கொடுத்தனே உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னார். மாப்பிள்ளை சொன்னார், அரெஸ்ட் ஆகிட்டு மாமான்னார். இப்போ தானே சொல்லுவாங்க, அரெஸ்ட் ஆகிட்டு மாமான்னார். அதோடு வச்சுக்கோங்க, ஜாமீனில் விட்டுறாதீங்கன்னார். அந்த நகைச்சுவைகளை இன்றைக்கி நினச்சாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் காலேஜ் வார்டனாக இருக்கிற காலத்தில் நம்ம பொங்கலூர் பழனிசாமின்னு மந்திரியாக கூட இருந்தார். அவர் அங்கே படித்தவர், அந்த திருப்பத்தூர் காலேஜில் படித்தவர். அவர் இன்னொருத்தர் சேர்ந்து தெரியாமல் சினிமாவுக்கு போயிட்டு செவுரு ஏறி குதிக்கிறாங்க. குதிக்கிற இடத்துல நமசிவாயன் சார் இருக்கார். போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் எப்படி வர்றாங்கன்னு பார்ப்போம். தம்பி வாங்க, எங்கே போய்ட்டு வர்றீங்க அப்படின்னு. யூரின் பாஸ் பண்ணிட்டு வரோம் சார்னு. அப்படியா, அதையாவது பாஸ் பண்ணுங்க போங்க அப்படின்னு. இதுக்குள்ளே எவ்வளவு அர்த்தம் இருக்குது தெரியுமா?
அதையாவது பாஸ் பண்ணுங்க போங்க. நீ இந்த மாதிரி சினிமாவுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா எங்கடா படித்து பாஸ் பண்ண போகிற, ஒன்றும் கேட்கல, அதையாவது பாஸ் பண்ணுங்க போங்க. அப்படி அந்த அருமையாக சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு உண்டு. கிருபானந்த வாரியார் பேசுகிற போதே நகைச்சுவையை சர்வ சாதாரணமாக அள்ளி வீசுவார். ஒரு நாள் உட்காந்து 6 மணிக்கு வந்துட்டார் கூட்டத்துக்கு, ஒருத்தங்க கூட வரல, அவர் மட்டும் வந்திருக்கிறார். அதில் வரவேற்புரை சொல்ல வேண்டியவன் நாங்கள் தான் நடத்துகிறோம், நானே 6:15 தான் போகிறேன். அவர் உட்காந்து முன்னாடியே வந்து உட்காந்து ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறார். நான் போயிட்டு என்னடா தப்பு பண்ணிட்டோமேன்ட்டு பயந்துக்கிட்டே கிட்ட போய், சாமி எப்போ வந்தீங்க அப்படின்னு. நீ 6 மணிக்குன்னு போட்டிருக்கீல்ல, நான் 6 மணிக்கு வந்துட்டேன். இல்லை கொஞ்சம் நேரம் பரவாயில்ல, நீயாவது வந்தியே இரு, இப்போ நீ ஒருத்தன் தான் இருக்கிற அப்படின்னார். இருங்க என்ன சாமி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட கேட்டேன். அவர் கையில் கந்த புராணம் வச்சுருந்தார். என்ன சாமி படிக்கிறீங்கன்னு. கந்த புராணம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னார். இப்போ தானே படிக்கிறீங்கன்னு. கந்த புராணத்தை ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பார் அவர் வயசுக்கு. இப்போ தான் கந்த புராணத்தை படிக்கிறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவர் ஒன்று சொன்னார், படித்தது மனசில் இருக்கணும்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும்னார். படித்தது மனசில் இருக்கணும்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் பேசுகிறதுக்கு உட்காந்துருக்கிறாரு. எதுக்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க, பாரத கதை சொல்லிகிட்ருக்காரு. இந்த நடத்துகிறவர் ஒருத்தர் என் கூட இருக்கிறவர், அவர் என்ன பண்ணார், நான் போய் சாமிகிட்ட சொல்லிட்டு வரேன்ட்டு போய், சாமி இன்னைக்கு ஜவுளி கடை வச்சுருக்காரு ஒருத்தர், முராசன்ஸுன்னு, அவருடைய உபயம், அவர் தான் எல்லா செலவும் பண்ணியிருக்கிறாரு, அவர் பெரியவர் வந்திருக்கிறாரு, ஒரு வார்த்தை அவரை பாராட்டி சொல்லுங்கன்னு. ஒரு வார்த்தை அவரை பாராட்டி சொல்லுங்கள், கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் வீட்டுக்கு போயிடுவார், சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, நிறைய செலவு பண்ணியிருக்கிறாரு, ஒரு வார்த்தை அவரை பாராட்டி சொல்லுங்கள் சாமின்னார். அதுக்கு வாரியார் என்ன பண்ணுறாரு, கதை சொல்லும்போது ஏன் குறுக்க வந்து பேசுகிற பய அப்படின்ட்டார். அவர் என்கிட்ட சொன்ன கிழவன் பாருங்கள், ஒன்று நடக்க ஒன்று பேசுகிறான், 2 வார்த்தை சொல்லியான்னா சொல்ல மாட்டானா, அவர் போயிட்டாருன்னா காசு நானில் வாங்கணும் அப்படின்னா, நானில் வாங்கணும் அப்படின்னா சொல்லுவார்யா பேசாமரியா அப்படின்னு. அப்புறம் இதே மாதிரி ஒரு 2-3 தடவை போய் கேட்டார். 2-3 தடவை சிடுன்னு சொல்லி அனுப்பிட்டார். நான் நினச்சேன் என்னமோ தெரியல, அவர் சொல்கிற அப்படி சொல்ல மாட்டார், என்னமோ சொல்கிறாருன்ட்டு. என்ன பண்ணாருங்க, அதில் கடைசியில் திரௌபதியை துயில் உரியிற கட்டி வருது. திரௌபதியை அந்த துச்சாதனன் பிடிச்சி இழுக்கிறான், அதை சொல்கிறார் அவர். இழுக்கிறான், புடவை வருது, நீலக்கலர் பாடி, அரக்கு பார்டர், மயில் முந்தி போட்டிருக்கு, அழகாக இருக்குது. துச்சாதனம் பார்த்தான், இது மாதிரி நம்ம பொண்டாட்டிக்கு ஒன்று வாங்கலாமேன்னு நினச்சான். நம்ம பொண்டாட்டிக்கு ஒன்று வாங்கலாமேன்னு நினச்சான். துரியோதனம் பார்த்தான், இதெல்லாம் எங்கடா இருக்குது, நம்ம வீட்டுக்காரிகெல்லாம் கேட்குற அளவோ இது வாங்கிறதுக்கு நமக்கு முடிக்கலையே அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்கானே தவிர, அவமானப்படுத்துகிறோங்கிற நினைப்பே அவங்களுக்கு இல்லை. இதெல்லாம் போகட்டும், கிருஷ்ண பரமாத்மா தானே அனுப்புகிறாரு. அவர் ஒரு தேவதைகிட்ட சொன்னார், அனுப்புனார், அது அனுப்பிக்கிட்டு இருக்கு. அவனே பார்த்துட்டு அடே இதுமாரி கிடைச்சா பாமாவுக்கு ஒன்று வாங்கலாம், ருக்மணிக்கு ஒன்று வாங்கலாமே, சே என்னடா இது, இன்னும் தேவதையை கூப்பிட்டு இதெல்லாம் எங்கேருந்து அனுப்புகிறேன்னா, எல்லாம் முராசன்ஸ்லேருந்து அனுப்புகிறாங்க. ஜவுளி கடை பேர் முராசன்ஸ்லேருந்து. அதான், அதை தவிர வேறு எங்கேயா இவ்வளவு டிசைன் இருக்கும் சார். அவனை எங்கே வச்சு பாராட்டணுமோ அந்த ஆளை அப்படி அனுபவம், அந்த அனுபவம் அவர்களிடத்தில் முழுமையாக இருக்கும். போகிற இடங்களில் யாரை எங்கே வச்சு எப்படி பாராட்டணும்னு தெரிந்து பாராட்டக்கூடிய வல்லமை உடையவர் எங்கள் ஐயா ஞானசம்பந்தர். அவர்கிட்ட பேசுகிற போது அப்படி பேசுவார், அவ்வளவு அழகாக இருக்கும். அவர் சொல்லுகிற செய்திகள் நகைச்சுவை இருக்கும். அதே சமயத்தில் அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒரு புத்தக திருவிழாவில் பேசணுமே, அங்கே எவ்வளவு ஆழமான இலக்கிய செய்திகளை எடுத்து சொன்னார். சிலப்பதிகாரத்திலிருந்து அற்புதமான செய்திகளை எல்லாம் எடுத்து சொன்னார். கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சில பேர்கிட்ட
எப்படி மகிழ்ச்சி நகைச்சுவை வரும்னே தெரியாது. இதில் இவர் எப்படியா நகைச்சுவை பண்ணுவார்னு நினைப்போம், அதுலேயும் நகைச்சுவை பண்ணுவார். அந்த வல்லமை அவருக்கு உண்டு.